ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா தான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சிட்டி சொன்ன மாதிரி முத்து மொபைலில் இருக்க அந்த வீடியோவை பார்த்துறாங்க. அதை தனக்கு சென்ட் பண்ணுறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஃபோனும் ஆஃப் ஆகிடுது. இன்னொரு பக்கம் முத்து மீனா ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போது இந்த ரோகிணி வசமாக கட்டிலுக்கடியில் மாட்டிக்கிறாங்க. இப்போது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா, இந்த ரோகிணி மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா, முத்துவுக்கு சந்தேகம் வருமா வராதா அப்படின்றது தான். பட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக அந்த ரோகிணி இப்போதைக்கு மாட்ட போகிறது கிடையாது அப்படின்றது தான். ஆனால் இப்போது சத்யா தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கான், அவன் தான் திருடு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வரும்பொழுது கண்டிப்பாக இதனால் மீனாவுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்லப்போனால் திரும்பவும் இந்த மீனாவை இவங்க வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு கூட இந்த விஜயா முயற்சி பண்ணலாம். இப்போது முத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோனை கேட்குறாரு. மீனா வந்து அங்கே ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்ல, ஸோ சார்ஜ் போடுற இடத்துல ஃபோன் இல்லை, அப்போ ஃபோன் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீனா முத்தும் ரூமை விட்டு வெளியே போய்ட்டு ஃபோனை தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ரூம்குள்ளே தேடுவாங்க. இந்த 2 சினாரியோ தான். ஒருவேளை முத்துவும் மீனாவும் ரூமை விட்டு வெளியே போய்ட்டு தேட போனாங்க அப்படின்னா இந்த ரோகிணி வந்து ஃபோனை அங்கே எங்கேயாவது வச்சுட்டு அந்த பின்வாசல் வழியாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு ரோகிணி மாட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி தப்பிச்சு போயிடுவாங்க. பட் இந்த இடத்துல முத்துவுக்கு லைட்டாக சந்தேகம் வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. ஸோ இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முத்து மீனாவும் சீக்கிரமாகவே இந்த ரோகிணியோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.